ஹாய் மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து நேற்று என் பையன் காலையிலேயே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு போயிட்டு அப்புறம் சாயங்காலம் எப்படி வரான்னு பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக தான் வந்தான். அவனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி டயரில் ரப்பர் வாங்கிட்டு வந்தானா. அப்புறம் என் பொண்ணு வந்து பேனாவில் தானே இந்த வருஷம் எழுதணும், ஒரே பேனாவே கேட்டுட்டு இருந்தா. காலையில் பேனா வாங்கி கொடுத்து அனுப்ப முடியல, அதனால் சாயங்காலம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காவ. ஹீரோ பென் வாங்கியிருக்காவ மக்களே. எனக்கு வந்து சின்ன வயசில் படிக்கும்போது எனக்கு ஹீரோ பென் வச்சு எழுதணும்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கு. ஆனால் வந்து 10th தான் எனக்கு அந்த ஹீரோ பென் கிடச்சிச்சு. எங்கள் சித்தப்பா வந்து 10th வந்து 2 ஹீரோ பென் வாங்கி தந்தாவ, ஒன்று சிவப்பு கலரு, ஒன்று பச்சை கலர்லன்ட்டு. அதை தான் வச்சு நான் பப்ளிக்லாம் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஹீரோ பென்னில் எழுதலை. இங்கே வந்தால் திருப்பூர் சைடு வரும்போது கேட்ரேஜ் பென்னுன்ட்டு எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியும். நான் ஊரில் இருக்கிற வரை வந்து இந்த ஹீரோ பென்னு, அதுக்கப்புறம் சாதா பென்னில் இங்க் அடைச்சிட்டு எழுதுவோம் பற்றியெல்லாம், அந்த மாதிரி தான். கடையில் ₹1 கொடுத்தோன்னா இங்க் அடைச்சி தருவாவ. இந்த ஹீரோ பென்னில் இங்க் ஏற்றுறதுக்குள்ளே என் உசுரெல்லாம் போயிடும். அதே மாதிரி இப்போ வந்து ஹீரோ பென்னில் இங்க் ஏற்றி தாங்கன்ட்டு விட்டு டார்ச்சல் பண்ணி எடுத்துட்டா. நான் வந்து 10th யூஸ் பண்ணதை என் பொண்ணு நான் 4th வந்து எழுதுறா. நல்லா தான் இருந்துச்சு அவள் ஹேண்ட் ரைட்டிங்கு. அப்புறம் என் பையன் டியூஷனுக்கும் போக மாட்டேங்கான், பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்லி ஒரே அழுக. அப்புறம் நேற்று வந்து டியூஷன் வந்து இருக்குதான்னு கேட்டிருந்து, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டு வாசல்லே வச்சு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா ஆஸ் யூஷுவல் 5 ஆள் அலுப்பு மருந்து பொடி இருக்குது பற்றியெல்லாம், ஏன்னா உடம்பெல்லாம் இருமி வலி, அது வந்து போட்டு தந்தாவ. அதையும் குடிச்சிட்டு என் பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பா கடை முன்னாடியே உட்காந்து ஹோம்ஒர்க்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்டேன். என் பையனுக்கு நேற்று தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றே கேட்குறான் இனி எப்போ லீவ் வரும்ன்ட்டு. ஸ்கூலுக்கே போகிறதுக்கு அந்த இது வரமாட்டேங்குது, வீட்டிலே இருக்கணும். இவ்வளோ நாள் 1.5 மாதம் லீவில் இருந்திருக்கான். அது பத்தலை. நேற்று ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் லீவ் எப்போன்னு கேட்குறான். நாளைக்கும் ஸ்கூலு தான், நாளான்னைக்கும் ஸ்கூலு தான் சொன்னால் ஒரே அழுக. ஏன்னா முதல்ல எல்கேஜி யூகேஜிக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். இனி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்களா, இனி வந்து அவங்களுக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூல் கண்டிப்பாக இப்போ சண்டே மட்டும்தான் லீவு. அதை நினச்சி ஒரே அழுகிறான். இன்னைக்கு காலையிலலாம் அவ்வளோ அழுக மக்களே. சரி இப்போ சாமி கோயிலுக்கு அனுப்புவோன்னு நேற்று சாயங்காலம் வந்து பிள்ளையார் கோயிலில் அன்னதானம் போட்டாங்கன்ட்டு என் பசங்க எங்கள் அம்மா எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையே நாங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் வந்து நான் வந்து வெண்பூசணி போட்டு சாம்பார் வச்சேன். மாவு இருந்துச்சு, அதை வச்சு இட்லியை வச்சுருக்கேன். எங்கள் அம்மா தான் வந்து என் பசங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்க. நான் காலையில் என் பையனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி கிளப்புனேன். அவன் ஒரே அழுக தான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டு.